ரெகோபோத் ஊழியங்கள் வழங்கும் வார்த்தையின் நேரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கே துதியும் கனமும் வல்லமையும் மாட்சிமையும் புகழும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் உங்களோடு கூட பேசுகின்ற வார்த்தை, நம் எலும்புகளை நினமுள்ளதாக்கும் தேவன். God who strengthens our bones. நம்முடைய எலும்புகள் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா பலமுள்ளதா இருக்கும், சில நேரத்தில் பலவீனமாய் இருக்கும். அந்த பலவீனமான சூழ்நிலைகள் ஏதோ ஒரு நம்முடைய சரீர பலவீனத்தின் நிமித்தம் வரும், இல்லை என்றால் ஆவிக்குரிய பலவீனத்தின் நிமித்தமும் வரும், இல்லை என்றால் உலக பிரகாரமான காரியங்களின் நிமித்தமும் கூட நமக்கு எலும்புகளிலே பலன் உண்டாகும். மகா வறட்சியான காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, நம்முடைய கஷ்டமான நாட்களிலே நாம் வியாதியோடும் தனிமையோடும் இருக்கும் பொழுதும் நமக்குள்ளாக ஒரு பலவீனம் வருகிறது. அது நம்முடைய சரீரத்தில் உள்ள எலும்புகளை தாக்குகின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து தேவன் நமக்கு விடுதலை தர விரும்புகின்றார். வேதத்தில் எலும்புகளின் பலன் குறைதல் என்பது எந்தெந்த காரியங்களிலே பாதிக்கின்றது என்று பார்த்தோம் என்றால், பிசிக்கல் சஃபரிங் பார்த்தீங்கன்னா வியாதினால பாதிக்கப்படுகின்றோம், சரீரத்தில் உடல் பலவீனம் ஏற்படுகின்றது, இதன் நிமித்தம் நம்முடைய எலும்புகள் பாதிக்கப்படுகின்றது. ஸ்பிரிச்சுவல் டிஸ்ட்ரெஸ், ஆவிக்குரிய பலவீனத்தினால நெருக்கத்தினால நம்முடைய எலும்புகள் எல்லாம் பாதிக்கப்படுகின்றது. மென்டல் ஆக்னி ஆர் டிப்ரெஷன், மனதின் வேதனை, சோர்வு, இந்த சூழ்நிலைகளினால நாம் சோர்ந்து போகும்பொழுது நம்முடைய சரீரம் பாதிக்கப்படுகின்றது. இதன் நிமித்தம் நம்முடைய எலும்புகளிலே ஒரு விதமான பலவீனம் ஏற்படுகின்றது. விதமான பிரச்சனைகள் நம்முடைய சரீரங்களிலே, நம்முடைய சூழ்நிலைகளிலே, நம்முடைய வாழ்க்கையில இருந்தால், இதனிலிருந்து நாம் ஒரே ஒரு காரியத்தின் மூலமாக நாம் கடந்து செல்லலாம், இதிலிருந்து விடுதலை பெறலாம். இது எதன் மூலமாக என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய துணையோடு கூட அவருடைய வல்லமை நம்முடைய காரியங்களிலே, நம்முடைய சூழ்நிலைகளிலே, நம்முடைய சரீரத்திலே கடந்து வரும் பொழுது அவரே நமக்கு வெற்றி சிறக்கின்றவராய் இருக்கின்றார் விதமான பிரச்சனைகள் சூழ்நிலைகளில் இருந்து. ஆம் பிரியமானவர்களே, வாசிக்கலாம். ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனம் சொல்கின்றது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று கூறப்பட்டுள்ளது. கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்துகின்றார். எப்பொழுது என்றால், அவரை சார்ந்து இருக்கும் பொழுது, அவரோடு கூட உள்ள நல்ல ஐக்கியத்திலே இருக்கும் பொழுது அவர் நம்மை நடத்துகின்றார். மகா வறட்சியான காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம், அது எதிர்மறையான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது வறட்சியான காலங்கள் இருக்கலாம், நம்முடைய ஆத்மா தொய்ந்து போய் சோர்ந்து போய் இருக்கலாம். இந்த சூழ்நிலைகளிலே நம்முடைய ஆத்மாவை அவர் திருப்தி ஆக்குகின்றார். இதன் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள போராட்டங்கள், சரீர பலவீனங்கள் நிமித்தம் நம்முடைய எலும்புகள் பலவீனமாய் இருக்கும், அதை பலனுள்ளதாய் ஆக்குகின்றார். ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எவ்வாறு பார்க்க மிகவும் அழகாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும், அதுபோல நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய வாழ்க்கையும் தேவன் அவ்வாறு ஆசீர்வதிக்கின்றவராய் இருக்கின்றார். நம் எலும்புகளை நினமுள்ளதாக்கும் தேவன் நம் வாழ்வில் 3 காரியங்களை செய்து எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். முதலாவதாக பார்க்கலாம், தேவன் உங்கள் சரீர பாடுகளை நீக்கி உங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் என்று பார்ப்போம். ஒருவேளை நம்முடைய சரீரத்தில் பாடுகள் நிறைந்தது நிமித்தம், சரீரத்தில் குறைவுகள் வியாதிகள் இருப்பது நிமித்தம் நம்முடைய எலும்புகள் பலவீனமாய் இருக்கலாம். அதனை தேவனே பலப்படுத்துகின்றவராய் இருக்கின்றார். சங்கீதம் 6:2 இவ்வாறு கூறுகின்றது,
என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகின்றது. 6, 3, 9 வசனங்கள் இவ்வாறு சங்கீதத்திலே கூறப்பட்டுள்ளது. என் ஆத்மா மிகவும் வியாகுலப்படுகிறது, கர்த்தாவே எதுவரைக்கும் இறங்காது இருப்பீர்? கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார் என்று கூறப்பட்டுள்ளது. கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருக்கு நமக்கும் ஒரு ஐக்கியம் இருக்கணும். அதற்கு முதலாவது நம்மிடத்துல பாவம் இருக்கக்கூடாது, பரிசுத்தம் இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில. இந்த நாளிலும் கூட ஆண்டவரை நோக்கி கெஞ்சி கேட்கும் பொழுது, இரக்கமாயிரும் கர்த்தாவே என்று கேட்கும் பொழுது, நாங்கள் பலனற்று இருக்கின்றோம் என்று கேட்கும் பொழுது ஆண்டவரே நம்மை குணமாக்குகின்றார். அவரே நம்முடைய எலும்புகளுக்கு பலன் தந்து நம்மை பலப்படுத்துகின்றார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கின்றது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் இருந்து. 3, 6, 7 வசனங்களிலே நீதிமொழிகளிலே பார்க்கும் பொழுது, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நீதிமொழிகள் 3:8 வசனம் இவ்வாறு கூறுகின்றது, அது உன் நாவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும் என்று கூறப்பட்டுள்ளது. நாம் நம்முடைய சொந்த புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது, நாம் செல்கின்ற வழிகளெல்லாம் ஆண்டவருடைய வசனத்தை தியானித்து அவரை நினைத்து கொண்டு செல்லும் பொழுது அவர் நம் பாதைகளை செவ்வைப்படுத்துகின்றவராய் இருக்கின்றார். அவருக்கு பயந்து எல்லா தீமையான காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில விட்டு அகற்றி ஆண்டவரோடு கூட சார்ந்து இருக்கும் பொழுது அவர் நமக்கு ஆரோக்கியத்தை தருகின்றார். அதோடு கூட நம்முடைய எலும்புகளுக்கு அவர் பலன் தருகின்றார். அதோடு கூட நமக்கு ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுகிறார். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சுகத்தையும் பலத்தையும் தருகின்றது. சங்கீதம் 107:20 இவ்வாறு கூறுகின்றது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று. ஆண்டவருடைய வசனத்தை தேவன் தருகின்றார். நமக்கு பலவீனமான நேரங்கள்ல நம்முடைய சரீரம் பலனற்று இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வசனங்களை சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஒருவேளை சரீர பலவீனத்தின் நிமித்தம் நம்முடைய எலும்புகள் எல்லாம் நமக்கு ஒரு வழியை தருகின்றதா இருக்கலாம். இந்த சூழ்நிலையில ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது, அவர் வசனத்தை சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகின்றார். சங்கீதம் 41:3 இவ்வாறு கூறுகின்றது, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர் என்று கூறப்பட்டுள்ளது. ஒருவேளை இந்த நாளிலும் கூட நீங்க படுக்கையில இருக்கலாம், வீட்டிலோ மருத்துவமனையிலோ இருந்து கொண்டு இருக்கலாம், இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இந்த நாளிலும் கூட இயேசு சுவாமியுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுது உங்களுடைய சரீரத்திலே கடந்து வந்து அவர் உங்களுக்கு பலனை தருகின்றார், ஆரோக்கியத்தை தருகின்றார், உங்களுக்கு சுகத்தை தந்து விடுதலையை தருகின்றார். வேதத்தில் நாம் பார்க்கலாம், எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களிலே உலர்ந்த எலும்புகள் எவ்வாறு உயிர் பெற்றது என்றதை குறித்து இந்த பகுதியிலே கூறப்பட்டுள்ளது. எசேக்கியேல் 37:1-2 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஆண்டவர் அழைத்து செல்கின்றார். ஒரு பள்ளத்தாக்குல சென்று பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா வெறும் எலும்புகளா அந்தந்த எலும்புகள் சிதறி கிடக்கின்றன. பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் தொடர்பு இல்லாமல் கிடைக்கின்றது. அந்த பகுதியில அவர் சென்ற பொழுது ஆண்டவர் சொல்கின்றார், இந்த எலும்புகளோடு கூட நீ பேசி தீர்க்க தரிசனம் உரை என்று சொன்ன பொழுது அவர் அப்படியே கீழ்ப்படுகின்றார். அந்த எலும்புகளை நோக்கி அவர் தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது அந்த உலர்ந்த எலும்புகள் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொன்ன பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள் என்று எசேக்கியேல் 37:5 சொன்ன பொழுது அந்த உலர்ந்த எலும்புகள் பார்த்தீங்கன்னா உயிரடைந்தன. எவ்வாறு என்றால் எசேக்கியேல் 37:6 தெளிவாக கூறப்பட்டுள்ளது, நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். இவ்வாறு எசேக்கியேல் சொன்ன பொழுது நரம்புகள் எல்லாம் சேர்ந்து கொண்டதாம், மாம்சத்துல சதைகள் உண்டாகி தோள்கள் மூடி உயிரற்ற சடலமாய் இருந்த அந்த எலும்புகள் எல்லாம் உயிருள்ளதாய் மாறினது. அவைகள் எல்லாம் இணைந்து உயிருள்ளதாய் மாறி ஒரு முழு சரீரமாயிற்று. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல
கூறப்பட்டுள்ளது. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடே கூட சேர்ந்து கொண்டது என்று. பார்த்தீங்கன்னா, ஒரு இரைச்சலை தேவன் தருகின்றார். அந்த இடத்துல அந்த இரைச்சலை நிமித்தம் எங்கெங்கு சிதறி இருந்த எலும்புகள்லாம் ஒன்றாய் சேர்ந்து கொண்டது. ஆனால் அவைகளுக்குள்ளாக ஆவி இல்லாமல் இருந்தது. அப்பொழுது மறுபடியும் எசேக்கியேல் அவர்களுக்கு கட்டளை இடுகின்றார். அவர் அந்த உலர்ந்த எலும்புகளுக்குள்ளாக உயிரற்ற இருந்த அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து உயிருள்ள சரீரமாய் மாறி அவற்றுக்குள்ளாக ஆவியும் அனுப்பப்படுகின்றது. அந்த சூழ்நிலைகளிலே பார்ப்போம் என்றால் அந்த சரீரத்திலே எசேக்கியேல் 37:10 எனக்கு கற்பிக்கப்பட்டு நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது உயிரற்ற எலும்புகள் பார்த்தீங்கன்னா அவர்கள் உயிருள்ளதாக்கப்பட்டு அதோடு கூட ஆவிகளை பெற்று அது முழு சரீரமாய் இருக்கின்றது. இது எதை குறிக்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கின்ற சூழ்நிலைகள் சரீர பிரகாரமாக மருத்துவர்கள் கைவிட்டிருக்கலாம், உலகம் நம்மை கைவிட்டிருக்கலாம். ஆனாலும் கூட ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை அனுப்பி ஒரு இரைச்சல் எவ்வாறு உண்டானதோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வசனம் நமக்குள்ளாக கிரியை செய்து அவருடைய வல்லமை கிரியை செய்து ஆண்டவர் நமக்கு பூரண சுகத்தை தருகின்றார். அவருக்கு சாட்சியாய் எழுப்புகின்றார். இரண்டாவதாக நாம் பார்க்கலாம், நம் எலும்புகளை நினமுள்ளதாக்கும் தேவன் நம் வாழ்வில் ஆவிக்குரிய நெருக்கத்தை நீக்கி நம் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது ஒருவேளை நாம் சரீரத்தில் பார்க்கும் பொழுது வெளியரங்கமான தோற்றத்திலே நாம் உற்சாகமா உள்ளவர்களாய் இருப்பது போல இருக்கலாம். ஆனால் நம்முடைய உள்ளான ஆத்மாவிலே ஆவியிலே சோர்வுற்றவர்களாய் இருப்போம். இதன் நிமித்தம் நமக்கு உள்ளாக ஒரு எந்தவித இன்ட்ரெஸ்ட் இருக்காது. வெளி காரியங்களிலே நாம் முழு மனதோடு கூட நாம் செயல்பட முடியாது. குடும்பங்களிலும் சரி, வேலை ஸ்தலங்களிலும் சரி, நாம் எங்கிருந்தாலும் கூட ஆவிக்குள்ளாக ஒரு சோர்வு இருந்தால் நம்மால் உற்சாகமாக செயல்பட முடியாது. இந்த சூழ்நிலையிலே தேவன் நமக்காக இறங்கி வருகின்றார். அவருடைய வல்லமை கடந்து வருகின்றது. இந்த உலர்ந்த எலும்புகள் எவ்வாறு உயிரடைந்ததோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய பிரகாரமாக ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகின்றார். சங்கீதம் 31:9-10 இவ்வாறு கூறுகின்றது, எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட சுருங்கி போயிற்று. என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் சோர்ந்து போயிற்று என்று கூறப்பட்டுள்ளது. இந்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது தாழ்மையாய் ஆண்டவரை நோக்கி ஜெபித்த பொழுது என் பிராணனின் சஞ்சலத்தினாலும் என் ஆத்துமா வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று என்று நாட்கள் கடந்து செல்கின்றது. ஆனால் விடுதலை இல்லாத சூழ்நிலை, அதோடு கூட அக்கிரமத்தினாலே பலன் குறைகின்றது, என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என்று. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பாவங்களினாலே நாம் சூழப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருந்தோம் என்றால் ஆண்டவர் இந்த நாளிலும் கூட அவருடைய உன்னத பலனை தர விரும்புகின்றார். அதோடு கூட நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பாவங்கள் நிமித்தம் இழந்த பலனை, இழந்த எல்லா சுகவீனத்தையும் ஆண்டவர் நமக்கு சுகப்படுத்தி நம்முடைய பலனில்லாத எலும்புகளுக்கு பலன் தந்து நம்மை தைரியப்படுத்துகின்றார், விடுதலை தருகின்றார். சங்கீதம் 32:3 இவ்வாறு கூறுகின்றது, நான் அடக்கி வைத்த மற்றும் நித்தம் என் கதறுதினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என்று. நம்முடைய பாவம் அதிகமாக நாம் அடக்கி வைத்தது நிமித்தம் நம்முடைய வியாதியும் அதிகமாகின்றது, நம்முடைய எலும்புகளும் பலனற்று போனதாய் விடுகின்றது. இந்த சூழ்நிலைகளிலே நாம் நம்முடைய அருள்நாதர் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, எவ்விதமான கொடிய பாவ பழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் கூட ஆண்டவர் நமக்கு அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கு விடுதலை தந்து அவர் உயிர்த்தெழுதலின் நிமித்தம் அந்த வல்லமை கடந்து வந்து நமக்கு விடுதலையை தருகின்றார். பாவங்களினால் நாம் ஒருவேளை நாம் இந்த நாளிலும் கூட வெளியிலே சொல்ல முடியாத பாவங்கள் நம்மை தாக்கி கொண்டிருக்கலாம். அந்த சூழ்நிலையில நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவரே நமக்கு விடுதலை தருகின்றவராய் இருக்கின்றார். 1 பேதுரு 2:24 சொல்கின்றது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று. நம்முடைய பாவங்களுக்காக அருள்நாதர் இயேசு மரித்து நாம் பிழைத்திருக்கும்படி, நமக்கு நீதி கிடைக்கும்படி அவர்தாமே தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று. ஆம் பிரியமானவர்களே, நமக்காக பாவங்களை சுமக்க அருள்நாதர் இயேசு சிலுவை மரணத்தை தழுவினார். அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக
அவர் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு நம்முடைய பாவங்களுக்கு விடுதலை தந்தவராய் இருக்கின்றார். எரேமியா 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று கூறுகின்றார். ஆம் பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நாம் சுகவீனமாக இருக்கின்ற நேரங்களிலே நாம் அறிக்கையிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு இந்த வசனத்தின்படி விடுதலை தந்து பலன் தருகின்றவராய் இருக்கின்றார். எப்பேற்பட்ட கொடிய வியாதிகள், எல்லோராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே அந்த வியாதியினாலே பாதிக்கப்பட்டு மரண தருவாயில இருந்தாலும் கூட ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கின்றவராய் இருக்கின்றார், நம்மை சாட்சியாய் எழுப்புகின்றார். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒருவேளை நமக்கு மனசோர்வு இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், பின்மாற்றம் இருக்கலாம், அவ்விசுவாசம் இருக்கலாம், சமாதானமின்மை இருக்கலாம், ஒரு குற்ற உணர்வு கில்ட் இருக்கலாம். இந்த சூழ்நிலைகளிலிருந்து தேவன் நமக்கு விடுதலை தருகின்றவராய் இருக்கின்றார். இவைகள் எல்லாம் ஒரு உலர்ந்த எலும்பு போல நம்மளுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கலாம். ஆனா அவைகள் அனைத்தையும் உயிரடைய செய்கின்ற தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். எப்படி எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்த பொழுது அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்க தரிசனம் மூலமாக அந்த உலர்ந்த எலும்புகளோடு பேசி அதை உயிரடைய செய்தாரோ, அந்த தேவன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய காரியங்கள், செத்துப்போன காரியங்களை உயிரடைய செய்கின்ற தேவனாய் இருக்கின்றார். ஆவிக்குரிய பிரகாரமாக நம்முடைய சிந்தையிலே, நம்முடைய சரீரத்திலே நாம் ஒருவேளை செத்த சூழ்நிலையில இருக்கலாம், மனதினாலே பாதிக்கப்பட்டு ஆண்டவரோடு கூட உள்ள ஐக்கியத்திலே நாம் இல்லாமல் இருக்கலாம். இந்த நாளிலும் கூட எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல, அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அற்புண்டு போகிறோம் என்றார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இஸ்ரவேல் ஜனத்தார் சொல்றாங்க, எங்கள் நம்பிக்கை அற்று போய்விட்டது, நாங்கள் எங்களுடைய எலும்புகள் எல்லாம் சோர்ந்து போய்விட்டன என்று சொல்லிய பொழுது எசேக்கியேல் 37:12-13 வசனங்களிலே, ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ நான் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். என் ஜனங்கள், நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். எசேக்கியேல் 37:14 வசனம் முக்கியமான வசனம். இது சொல்கின்றது, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்கின்றார் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆவி இல்லாத சரீரத்திற்கு ஆவியை அனுப்பின பொழுது கர்த்தருடைய ஆவி அதற்குள்ளாக சென்ற பொழுது அது உயிரடைந்தது. அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையில பணத்தினால நம்ம எல்லாவற்றையும் இழந்து, ஒருவேளை கடன் பிரச்சனையினால நாம் சோர்ந்து போய் இருக்கலாம், ஆவிக்குரிய பிரகாரமாக சோர்ந்து இருக்கலாம், இல்லை என்றால் வியாதியினால, இல்லை என்றால் ஏதோ ஒரு நிந்தையினால, அவமானத்தினால குடும்பத்துல, வேலை ஸ்தலங்களில் நாம் இருந்து கொண்டிருக்கலாம். நம்முடைய செத்த சூழ்நிலைகளிலிருந்து ஆண்டவர் உயிர்ப்பிக்கின்றவராய் இருக்கின்றார். அவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கின்றது, அவருடைய வல்லமை உயிர்ப்பிக்கின்றது. அதோடு கூட அவர் சொன்னதை சொன்னேன், இதை செய்தேன், இதை நிறைவேற்றுவேன் என்று கூறுகின்றார். அவர் சொன்னதுதான், அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்ற வாக்குத்தத்தத்தின்படி தேவன் நமக்கு இந்த காரியத்தை கைகூட வர பண்ணுகின்றவராய் இருக்கின்றார். மூன்றாவதாக நாம் பார்க்கலாம், நம் எலும்புகளை நினமுள்ளதாக்கும் தேவன் நம் வாழ்வில் மனச்சோர்வுகளை நீக்கி நம் எலும்புகளை நினமுள்ளதாக்குகின்றார் என்று பார்க்கலாம். God will take away all your mental depression and strengthen your bones என்று. நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கின்ற தோல்விகளிலே மிகவும் முக்கியமான அந்த தோல்விகளுக்கான காரியம் என்னவென்றால் டிப்ரெஷன் தான், மனசோர்வு தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மனசோர்வு வந்துவிட்டால் அவனுடைய வாழ்க்கை தலைகீழாக போய்விடும், வெற்றியை எல்லாம் இழந்து விடுகின்ற சூழ்நிலையிலே அவன் வாழ்க்கை இருக்கும். ஒருவித காரியத்திலும் அவனுக்குள்ளாக ஒரு உற்சாகம் இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையினால வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணி வேலை செய்ய முடியாது, வீட்டிலே சமாதானமா இருக்க முடியாது, எல்லா இடங்களிலும் பிரச்சனைகளோடு கூட இருக்கின்ற சூழ்நிலையில இருப்போம். இந்த சூழ்நிலைகளிலிருந்து தேவன் நமக்கு விடுதலை தருகின்றவராய் இருக்கின்றார். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கின்றது, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும் என்று. நம்முடைய வாழ்க்கையில நாம் உற்சாகமாக ஆண்டவருக்குள்ளாக
நாம் சந்தோஷமாக அவரை துதித்து அவருடைய வசனங்களை தியானித்து நாம் ஜெபித்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரங்களிலும் நாமும் சரி நம்முடைய குடும்பமும் சரி உற்சாகமாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நோயற்ற வாழ்க்கையாக இருக்கும், மனமகிழ்ச்சியின் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இதன் நிமித்தம் நம்முடைய எலும்புகள் எல்லாம் ஆரோக்கியம் உள்ளதாக இருக்கும், உற்சாகம் உள்ளதாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில எவ்விதமான வியாதியும் இல்லாமல் இருப்போம். இப்படிப்பட்ட காரியத்தை தேவன் நமக்கு தர விரும்புகின்றார். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. அதனால நம்முடைய உள்ளான ஆவிய ஆத்மாவை நம்ம உற்சாகமா வைத்துக் கொள்ளும் பொழுது, சந்தோஷமா இருக்கும் பொழுது நம்முடைய சரீரமும் நல்ல ஆரோக்கியமாய் இருக்கும், நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதம் நிறைந்ததாய் இருக்கும். எவ்வித மனச்சோர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் கூட தேவன் அவருடைய வசனத்தின் மூலமாக அதை நீக்குகின்றவராய் இருக்கின்றார். ஏசாயா 61:3 சொல்கின்றது, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்துவோம், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் என்று. நம்முடைய வாழ்க்கையில எவ்விதமான டிப்ரெஷன் இருந்தாலும் இந்த வசனத்தை நாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகின்றார். நம்மை சோர்விலிருந்து விடுதலை தந்து நமக்கு ஒரு நம்பிக்கை தந்து மனச்சோர்விலிருந்து அவர் நம்மை உயிர்ப்பித்து அவர் நம்மை உற்சாகமடைய செய்கின்றார். சங்கீதம் 147:3 இவ்வாறு கூறுகின்றது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகின்றார், அவருடைய காயங்களை கட்டுகின்றார் என்று. நம்முடைய வாழ்க்கையில இருதயம் நொறுங்குண்டு போய் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில எதிர்பாராத காரியம் நாம நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக நம்முடைய வாழ்க்கையில சோர்வுகள் பலவீனங்கள் தாக்கி இருந்து அதன் நிமித்தம் மனசோர்வினாலே பாதிக்கப்பட்டு இருக்கின்ற இந்த நேரத்திலும் கூட இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகின்றார். அவர் உங்கள் நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்குகின்றார். அவரே அவருடைய தழும்புள்ள கரத்தினால நமக்கு காயங்களை அவரே கட்டுவிக்கின்றவராய் இருக்கின்றார். 1 ராஜாக்கள் 19:7 நாம் பார்க்கும் பொழுது எலியா என்ற தீர்க்கதரிசி, அவர் பார்த்தீங்கன்னா அவர் வாழ்ந்த நாட்களிலே தேவனுக்காய் வைராக்கியமாய் இருந்த மனிதர், பெரிய பெரிய அற்புதங்களை செய்தவர். அவர் ஜெபித்த பொழுது வானம் திறக்கப்பட்டு அக்கினியே வந்து இறங்கியது. அப்படிப்பட்ட வைராக்கியமான தேவ மனிதர், அவருக்குள்ளாக ஒரு சோர்வு வருகின்றது, போய் ஒரு சூரச்செடியின் கீழே படுத்துக் கொள்கின்றார். அந்த சூழ்நிலையில ஆண்டவர் அவருடைய தேவதூதன் மூலமாக பேசுகின்றார். 1 ராஜாக்கள் 19:7 பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான் என்று கூறப்பட்டுள்ளது. எலியா சோர்ந்திருக்கிற நேரத்துல அந்த தேவதூதன் உற்சாகப்படுத்தி, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாய் இருக்கின்றது, அதனால எழுந்து போஜனம் பண்ணு என்று சொல்லி அவரை உற்சாகப்படுத்தி அந்த வார்த்தையை அவர் கீழ்ப்படிந்து அவரும் செல்கின்றார், எலியாவும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த நாளிலும் இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே என் வாழ்க்கையில எல்லாம் முடிந்தது, தேவன் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி நாம் முடங்கி போய் சோர்ந்து போய் ஒரு இடத்துல அப்படியே அமர்ந்து கொண்டு இருக்கின்ற இந்த வேளையிலும் கூட ஆண்டவர் அவருடைய வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட பேசுகின்றார். நீங்க பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாய் இருக்கின்றது, அதனால ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கின்றார், உங்களுக்குள் வாசம் செய்கின்றார். அவர் உங்களை அழைத்து செல்வார். உங்களுக்கென்று அவரே காரியங்களை வாய்க்க பண்ணி கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று கூறுகின்றார். நம் எலும்புகளை நிலமுள்ளதாக்கும் தேவன் நம் வாழ்வில் 3 காரியங்களை செய்து எலும்புகளை நிலமுள்ளதாக்குகின்றார் என்று பார்த்தோம். தேவன் நம் சரீர பாடுகளை நீக்கி நம் எலும்புகளை நிலமுள்ளதாக்குகிறார். தேவன் நம் ஆவிக்குரிய நெருக்கத்தை நீக்கி நம் எலும்புகளை நிலமுள்ளதாக்குகிறார். தேவன் நம் மனச்சோர்வுகளை நீக்கி நம் எலும்புகளை நிலமுள்ளதாக்குகிறார் என்று பார்த்தோம். கடைசியாக ஏசாயா 66:12-14 இவ்வாறு கூறுகின்றது. கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலும் ஜாதிகளின் மகிமையை புரண்டோடுகிற ஆற்றை போலும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முளைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல் செழிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. கர்த்தருடைய சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நதியை போல இருக்கும். அது புரண்டோடுகிற ஆற்றை போல பிரகாசமா இருக்கும். நம்மை தேவன் சுமப்பார். அவர் எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை சுமப்பது போல தேவன் சுமந்து நம்மை தேற்றி அவரே நம்மை தேற்றுகின்ற தேவனாய் இருக்கின்றார். இதை நாம் காணும் பொழுது நம்முடைய இருதயம் மகிழ்ந்து நம்முடைய எலும்புகள் பசும்புல்லை போல
செழிக்கின்றதா இருக்கின்றது. சங்கீதம் 34:20 இவ்வாறு கூறுகின்றது, அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறீர், அவைகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று. நம்முடைய எலும்புகளை எல்லாம் தேவன் காப்பாற்றுகின்றவராய் இருக்கின்றார். நீதிமான்களுக்கு துன்பங்கள் இருக்கும், ஆனாலும் கூட அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாகிய நீதிமான்களுக்கும் சரி, மற்றவர்களுக்கும் சரி, ஆண்டவர் துணை செய்து அவருடைய எல்லா நிலைகளிலும் அவர்களை வெற்றி சிறக்க பண்ணுகின்றார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத காரியங்களையும் எங்கள் வாழ்க்கையில செய்கின்ற எங்கள் அன்புள்ள அப்பா பிதாவே, இந்த அருமையான இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக இப்பொழுதும் கூட பிறந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய எல்லா பாதுகாப்பின் சூழ்நிலைகளை தந்து நீரே அவர்களுக்கு பலனை தந்து காத்து கொள்ளுங்கப்பா. தொடர்ந்து ஞானத்திலும் அறிவிலும் தேவபக்திலும் மனுஷ தயவிலும் அவர்களை வளர்த்து தாங்கப்பா. இப்பொழுதும் கூட பள்ளியிலே கல்லூரியிலே படிக்கின்ற பிள்ளைகள், தேர்வை எழுதுகின்ற பிள்ளைகள், எதிர்நோக்கி இருக்கின்ற பிள்ளைகளுக்கு உம்முடைய ஞானத்தின் ஆவியை தந்து என் தேவன் அவர்களுக்கு எல்லா பயத்தையும் நீக்கி அவர்களுக்கு தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. எழுதுகின்ற ஒவ்வொரு தேர்விலும் நீதாமே அவர்களோடு கூட இருந்து சிறந்த முறையில் எழுதி அவர்கள் உமக்கு சாட்சியான மதிப்பெண்களை பெற நீதாமே அவர்களுக்குள்ளான எல்லா ஞானத்தின் கிருபையை தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏற்கனவே எழுதியிருக்கின்ற தேர்வுகளிலே நல்ல மதிப்பெண்களை தந்து காத்துக்கொள்ளுங்கப்பா. இப்பொழுதும் கூட இந்த நீட் எக்ஸாம்ஸ்க்காய் எழுத போகின்ற பிள்ளைகளுக்காய் விசேஷமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. அவர்கள் எடுத்த முயற்சிகளை நீர் ஆசீர்வதித்து அவர்கள் எண்ணியவாறு, அவர்கள் தாய் தகப்பன் எண்ணியவாறு அவர்கள் அந்த எக்ஸாம்ஸ்ல அவங்க நல்ல மதிப்பெண்கள் பெற்று நினைத்த கல்லூரியிலேயே அவர்களுக்கு இடம் கிடைக்க கிருபை தாங்க சுவாமி. அதோடு கூட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காய் இருக்கின்ற பிள்ளைகளுக்காய் விசேஷமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய முயற்சியை ஆசீர்வதித்து நீர்தாமே அவர்களுக்கு எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல அவங்க எழுதுறாங்களோ அதில் அவர்கள் தேர்ச்சி பெற்று உமக்கு சாட்சியாய் இருக்க நீர் கிருபை பாராட்டுங்க. அவருடைய எதிர்கால வாழ்க்கையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன் சுவாமி. இப்பொழுதும் கூட அப்பா, வேலைக்காய் காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு, அதிக நாளாய் காத்து சோர்ந்து போயிருக்கின்ற பிள்ளைகளுக்கு நீர்தாமே இப்பொழுதும் கூட வேலைக்கான வழிவாசல்களை திறந்தருளி அவர்களை சாட்சியாய் நீர் வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. திருமணத்திற்காய் காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கையை கட்டளையிட்டு அவர்கள் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிங்க சுவாமி. குடும்பங்களிலே சமாதானத்தை தாங்க சுவாமி, ஐக்கியத்தை தாங்க. உம்மிலே சார்ந்து உம்மை தலைவராய் வைத்து குடும்பங்களை நடத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர்தாமே கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. இப்பொழுதும் வியாதியிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலும் கூட நீரே இறங்கி வந்து அவர்கள் வாழ்க்கையிலே எல்லா உலர்ந்த எலும்புகளையும் நீர் உயிரிழை செய்த தேவன், இப்பொழுதும் கூட உம்முடைய வசனத்தின்படி நான் அவர்களுக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் சொன்ன தேவரீர், இப்பொழுதும் கூட உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை கடந்து வந்து அவர்களுடைய வியாதியை நீக்கி அவர்களுக்கு சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலும்
குடும்பங்களிலே உம்முடைய ஆசீர்வாதத்தை தாங்க சாமி. பொருளாதார கஷ்டத்திலே இருக்கின்ற குடும்பங்களை நீர் சந்தித்து அவர்களுடைய கடன்களை எல்லாம் நீக்கி அவர்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பரலோகத்திலிருந்து நீர் திறந்து ஆசீர்வாதத்தின் மழையினால் நிரப்பி காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. இப்பொழுதும் அப்பா இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக என்னென்ன காரியங்களுக்காய் உம்மை நோக்கி பார்க்கின்றார்களோ எல்லாவற்றிலும் நீர் போதுமானவராய் இருந்து அவர்கள் எண்ணுவதற்கு நினைப்பதற்கு மேலான ஆசீர்வாதங்களை பரலோகத்திலே இருந்து தந்து நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வாக்குத்தத்தத்தை தந்த தேவன் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை என்ற வாக்குத்தத்தத்தின்படி பரலோகத்திலிருந்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா ஆவிக்குரிய சரீர பொருளாதார நன்மைகளை தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்றும் எல்லா அந்தகார வல்லமையிலே மேற்கொண்டு சகல வாக்குத்தத்தங்கள் சுதந்திரமாக்கி ஜெபங்களை கேட்கின்ற அற்புதங்களை செய்கின்ற இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.